தனது உறவினருக்கு சொந்தமான நபரின் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் பணம் கைப்பற்றப்பட்டதை திசை திருப்பவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையடி போராட்டம் நடத்தியிருப்பதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர் பேசியவர் அமலாக்கத்துறை எல்லா காலங்களிலும் உள்நோக்கத்தோடு செயல்படுவதாக கூற முடியாது என்று தெரிவித்தார். சாட்டை சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய சொந்தக்காரர் வீட்டுல ஒரு பெரிய ரெய்டு நடக்குது. அந்த ரெய்டுல 13 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. 250 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் வருதுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அதை திசை திருப்பதற்கு தான் இது அரசியல் ஆகுதே ஒழிய வேறு எந்த காரணத்திற்காகவும் இது அரசியல் ஆக்கப்படலை நான் சொல்றேன். ஆனால் சாட்டையால் அடித்துக் கொள்வது தனக்கு புதிதல்ல என்றும் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தவே தற்போது சாட்டையால் அடித்துக் கொண்டதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எனக்கு தான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன். இது புரியவர்களுக்கு புரியும். திமுக காரங்களுக்கு எதுக்கு புரியணும்? அவங்களுக்கு புரியாது. ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க, முருகபெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும். என்னுடைய தாத்தா செய்வாரு, எங்க குடும்பத்துல எல்லோரும் செய்வோம். நான் இன்னைக்கு அதை செய்யறேன். இது யாரும் தனிப்பட்ட முறையில நான் செய்வேன். எங்க ஊர் திருவிழாவுக்கு நான் தனிப்பட்ட முறையில செஞ்சுக்குவேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் செய்தியாளர்களை துணை முதலமைச்சர் சந்திக்காதது ஏன் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.